ஸ்ட்ரெஸ். இன்னைக்கு வந்து எது குறைச்சலா இருக்கோ இல்லையோ, இதுக்கு மட்டும் குறைச்சலே கிடையாது. ஸ்ட்ரெஸ்ன்றது அதிகப்படியா தான் எல்லாருக்குமே, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கன்னா பின்னான்னு தான் இருக்கு. பட் இந்த ஸ்ட்ரெஸ்ல ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது டைரக்ட்டா நம்மளோட எண்டோகிரைன் சிஸ்டத்த பாதிக்குது அப்படிங்கிறாங்க. என்ன சார் எண்டோகிரைன் சிஸ்டம் அப்படின்னா, நம்மளோட ஹார்மோன் சிஸ்டம்ஸ். இப்ப இந்த ஹார்மோன்ஸ் வந்து நம்ம உடம்புல கம்யூனிகேட் பண்றது. இப்ப இமேஜின் எலக்ட்ரீஷியன கூப்பிட்டீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் வேலை பண்ணுவாரு. பட் ஆனா, அவர கூப்பிட்டு என்ன வேலை பண்ணணும்னு சொன்னா தானே அவர் பண்ண முடியும். ஈவன் தோ அவரு புரொஃபஷனா இருந்தாலும். அந்த மாரி நம்ம அவயங்கள்ல எல்லாமே ஒவ்வொரு வேலைய பண்ணும். எந்த அவயம் எப்ப செயல்படணும், எவ்வளோ நேரம் செயல்படணும்னு சொல்றது யாருன்னா, உங்க ஹார்மோன்ஸ் தான். இந்த ஹார்மோன்ஸ் தான் கம்யூனிகேஷன் சிஸ்டம். இமேஜின் இப்போ உங்கள ஒரு ஒரு நடுக்காட்டுல விட்டு கம்யூனிகேஷன் சிஸ்டத்தலாம் தூக்கிட்டா என்ன பண்ண முடியும் உங்களால? ஸோ கம்யூனிகேஷன் சிஸ்டம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அப்ப இந்த ஸ்ட்ரெஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, குறிப்பா அங்க காமிக்கிறாங்க பாருங்க. பிட்யூட்டரி கிளாண்ட் அதாவது ஹைப்போதாலமஸ்க்கு அப்படியே கீழ இருக்கும். நம்ம பிரெயினுக்கு அப்படியே கீழ. ஸோ அந்த பிட்யூட்டரி கிளாண்ட் தான் மாஸ்டர் கிளாண்ட். எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ற விஷயம். அங்க அடி வாங்குச்சுன்னா, எல்லா ஹார்மோன்ஸும் இம்பேலன்ஸ் ஆகுதுன்றாங்க. ஆண்களுக்கு வந்து டெஸ்டோஸ்டெரோன். டெஸ்டோஸ்டெரோன் அப்படிங்கிறது ஆண்களுக்கு பொறுத்தவரைக்கும் இந்த ஹார்மோன்ஸ்ல நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, இந்த செக்சுவல் பிரச்சனை தான். செக்சுவல் பிரச்சனைன்றத விட அவங்களுக்கு வந்து எரெக்ஷன் ப்ராப்பரா இல்ல. ஏன்னா இது ஆண்மைத்தன்மை, அவரோட தன்மானம். "நீ ஆம்பளையா?" அப்படின்ற ஒரு கேவலமான கேள்விகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பல ஆண்கள் இந்த மாரி கேவலமான கேள்விகள கேட்டுட்டு வெளிய சொல்ல முடியாம மனக்குமுறல்கள்ல என்ன பண்றாங்கன்னா, வேற சொல்யூஷனுக்கு போறாங்க. மாத்திரைகள் எடுக்கும்போது என்னன்னா, அந்த மாத்திரைகள்லாம் அந்த டைமுக்கு ஒரு எரெக்ஷன குடுக்கும். பட் ஆனா, அது ரிப்பீட்டடா நம்ம ரெகுலரா அத யூஸ் பண்ற மாரி போயிடுது. அதோட சைட் எஃபெக்ட்ஸும் கண்டிப்பா நம்ம உடம்புல இருக்கு. சரி. இந்த டெஸ்டோஸ்டெரான் அப்படிங்கிறது உங்களோட செக்சுவல் லைஃப்லயும் சரி, உங்க மசில் இண்டெக்ஸ்லயும் சரி, போன் இண்டெக்ஸ்லயும் சரி, எல்லாத்துலயுமே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் குடுக்கக்கூடியது. ஸோ, அப்ப இதுக்கு ஒரு சொல்யூஷன் குடுக்கறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ட்ரிபிள் ரூட் அப்படிங்கிற ஒரு காஃபி ஃபார்மேட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றோம். இந்த ட்ரிபிள் ரூட்ல வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பா 5 வகையான இன்கிரியன்ட் இருக்கு. ஸோ, மக்கா, தொங்கத்தலி, ஜின்சிங், அஸ்வகந்தா அஸ் வெல் அஸ் அரேபியன் காஃபி. ஸோ, இது வந்து ஆஃப் கோர்ஸ் இது வந்து ஒரு காஃபி ஃபார்மேட். இத என்ன பண்ணுங்கன்னா, ஒரு ஒரு 100 எம்எல் வாட்டர்ல ஃபர்ஸ்ட் இனிஷியலா நம்ம சஜெஸ்ட் பண்றது ஒரு 1/2 சேஷட் எடுங்க. அதுவும் இந்த லிஃப்மேக்ஸா இருந்தாலும் சரி, ட்ரிபிள் ரூட்டா இருந்தாலும் சரி, ஆஃப்டர் ஃபுட் இஸ் சஜஸ்டபிள். எம்ப்டி ஸ்டொமக்ல தயவு செஞ்சு எடுக்காதீங்க. ஸோ சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 1/2 செஷன் குடுங்க. அட்லீஸ்ட் 1 ஹவர் பிஃபோர் இன்டர்கோர்ஸ் நீங்க ட்ரிபிள் ரூட் எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்டின்னா, இப்ப நார்மலா வந்து செக்சுவலுக்காக அவங்க எடுக்கிற டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்தாங்கன்னா, அவங்களுக்கு எரெக்ஷன் ஆயிடும். ஸோ தே ஹேவ் டூ பெர்ஃபார்ம் த செக்ஸ். ஸோ இல்லன்னா ஒரு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். எரெக்ஷனாவே இருந்துச்சுன்னா எப்டி இருக்கும்? பண்ணலன்னா தலைவலியும் சில பேருக்கு வரலாம். பட் இங்க பொறுத்தவரைக்கும் ட்ரிபிள் ரூட்ல ஒரு அட்வான்டேஜ். இத நம்ம குடிச்சுட்டோம். நம்ம செக்சுவல் ஆக்டிவிட்ட இன்வால்வ் ஆகலன்னா, உங்க உடம்புல எந்த சேஞ்சஸுமே தெரியாது. பிகாஸ் இது டைரக்ட்டா உங்க எனர்ஜில வொர்க் பண்றது கிடையாது. நீங்க இத குடிச்சிட்டீங்க. யூ ஃபீல் நார்மல். உங்க உடம்புல எந்த சேஞ்சஸ் இருக்காது. நார்மலாவே இருப்பீங்க. பட் வென் யூ என்டர் இன்டோ த செக்சுவல் ஆக்டிவிட்டி அப்பதான் ஏன்னா உங்க ஹார்மோன்ஸ் ரெஸ்பான்ஸ் ஆகும்போது அந்த ஹார்மோன்ஸ சப்போர்ட் பண்ணி குடுக்கறனால, யூ சீ த இம்ப்ரூவ்மென்ட்ஸ் இன் யுவர் எரெக்ஷன். உங்களோட ப்ராசஸிங் டைமா இருக்கட்டும், நம்பர் ஆஃப் டைம்ஸா இருக்கட்டும், ஆஸ் வெல் அஸ் அவங்களோட ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் இருந்துச்சுன்னா, அது வந்து சரியாகும். அவங்களோட பெனிஸ் சைஸ்லயுமே டிஃபரன்ஸ் இருக்கும். ஸ்பெர்ம் கவுண்ட் இன்கிரீஸ் ஆகும். அவங்க மசில் இண்டெக்ஸ் அதாவது முழுமையான ஆண்மைத்துவத்துக்கான ஒரு ப்ராடக்ட். வந்து லிஃப்ட் மேக்ஸ்ன்றது முழுமையான பெண்மைத்துவத்துக்கான ப்ராடக்ட்டோ, இது வந்து முழுமையான ஆண்மைத்துவத்துக்கான ப்ராடக்ட்.